ஃபைனலி ஒரு சம்பவம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்பவம்னு சொல்லலாம். நிறைய பேரு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே கேட்டுக்கிட்டு இருந்த நிறைய பேர் திட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் மனுஷங்களே இல்லையா, எங்கெல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் திட்டி கமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு இம்பார்ட்டன்டான சம்பவம் தான் இன்னைக்கு. அந்த சம்பவத்தோட தொடக்கத்துல இருக்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்ற பார்க்கும்படி முதல்ல நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன சம்பவம் தெரியுமா? தமிழ் மீடியம் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல 10th தமிழ் மீடியத்துக்கு போட மாட்டீங்களா, 12th தமிழ் மீடியத்துக்கு போட மாட்டீங்களான்னு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. இன்னையில இருந்து தமிழ் மீடியத்துக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். தமிழ் மீடியத்துக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வரும்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த சேனல்ஸுமே நம்ம பார்க்க வரைக்கும் தமிழ் மீடியத்துக்கு போட மாட்டாங்க. தமிழ் மீடியத்துக்கான அந்த சீரியஸை நம்ம இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். தயவு செய்து யாரும் மிஸ்ஸே பண்ணிடாத, அந்த சீரியஸை வேஸ்டும் பண்ணிடாத. தயவு செய்து ஃபுல்லா பாரு, ஃபைனல் வரைக்கும் பாருங்க, எண்ட் ஆஃப் செக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு தமிழ் மீடியத்துல 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். 12th ஆர்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்கனாமிக்ஸ் 5 மார்க்ஸ் தான் பார்க்கலாம். 12th எக்கனாமிக்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஈஸியா நீங்க 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவைப்படுறதுன்னா 5 மார்க்ஸ் செக்ஷன். அந்த 5 மார்க்ஸ் செக்ஷன் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் மீடியம் நீங்க சோசியல் மீடியா ஃபுல்லா பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பார்த்தாலும் சரி, அதை விட்டு யூடியூப் ஃபுல்லா பார்த்தாலும், எங்க போனாலுமே இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்கிற மாதிரியான சோர்சஸ் தமிழ் மீடியம் பசங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகட்டும். பட் நம்ம தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களோட ரெக்வெஸ்ட் என்னங்க, நம்ம வந்து தமிழ் மீடியத்துக்காக எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்துடும். 2026 பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் சரியா 40 நாள் கூட இல்ல. இந்த 40 நாள்ல நீங்க எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ்ல, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் பசங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வரும். எக்கனாமிக்ஸ்க்கான லாஸ்ட் 40 days மட்டுமே தான் இருக்கு. அந்த 40 daysல நீங்க எத்தனை 5 மார்க் படிச்சா உங்களால ஷுவரா அந்த 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. போகும்போது 7 5 மார்க் அட்டன் ஆகும். மொத்தம் 35 மார்க், ஒரு 5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மொத்தம் நமக்கு பாத்தீங்கன்னா 12 லெசன் இருக்கு எக்கனாமிக்ஸ். உங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். சாப்டர் 1ல இருந்து 12 வரைக்கும் 12 லெசன் இருக்கு. இந்த 12 லெசன்ல இருக்க புக் பேக், புக் இன்சைட் கொஸ்டின் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் படிக்காம நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாலே போதுமானது. கீழே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்லாட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. சாப்டர் வைஸ், லெசன் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியம் பசங்களுக்காக. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. திருப்பியும் சொல்றேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய தமிழ் மீடியம் பசங்களுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எங்களால வந்து நாங்க ரெடி பண்றதோ, ஏன்னா எங்களோட இன்ஸ்டியூட்ல எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது எங்க 10th 11th 12th இந்த செக்ஷன்ல. அதனால இது இங்கிலீஷ் மீடியத்தை வந்து ரெடி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே. பட் ஆனா தமிழ் மீடியத்துக்கு ரெடி பண்றது எங்களுக்கே ஒரு சவாலான விஷயமா இருக்குது. அதையும் மீறி நீங்க கேட்டதுனால பண்ணி தரதுனால இந்த வீடியோ நல்ல லைக்ஸ் அண்ட் நிறைய வியூஸ் போனாதான் எங்களால அடுத்தடுத்து தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போட முடியும். அதனால தயவு செய்து 12th தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், 10th தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உடனே லைக் பண்ணி நிறைய லைக்ஸ் அண்ட் நிறைய வியூஸ் இந்த வீடியோ கொண்டு போங்க. அப்பதான் 10th தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ஸ், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் கிடைக்கும். அதே மாதிரி சயின்ஸ் குரூப்கான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் போட முடியும். அதனால தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எண்ட் ஆஃப் செக்ஷன் வரைக்கும் கீழே இருக்க 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல ஈஸியா நீ சென்டம் எடுக்கலாம், கஷ்டமே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. கீழே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? எல்லாருமே 5 மார்க் மட்டும் தான் எல்லா சப்ஜெக்டும் போட்டுட்டு இருக்கீங்க. 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், போத் ஆஃப் யூ 5 மார்க்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போட மாட்டேங்கிறீங்க. இந்த 5 மார்க் சீரீஸ் முடிஞ்ச உடனே சீக்கிரமா 2 மார்க் 3 மார்க்கான அந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுறதுனால ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 வீடியோ உங்களால போட முடியுது. அதனால அடுத்தடுத்த செக்ஷன்ஸ்ல உங்களுக்கு அடுத்தடுத்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் புக் இன்னர் கொஸ்டின்ஸ், சம்ஸ், ப்ராப்ளம்ஸ், டெரிவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும்போது
போது எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. திருப்பி சொல்றதா, நிறைய பேர் பாக்குறீங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 100% ஒரு வீடியோ வியூ பண்றீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 70% ஆஃப் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. தயவு செய்து சொல்றோம், எதோ வீடியோக்கு எதெல்லாம் பாக்குறீங்க, எதுக்கு லைக் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க, இது ஸ்டடிஸ் சம்பந்தப்பட்டது, உங்களுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். திருப்பி அப்படியே அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எங்களால இம்பார்ட்டன்ஸ் கலெக்ட் பண்ணி போட முடியும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும், என்ன வேணும்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க எல்லாத்தையும் கொண்டு வரோம். 12th தமிழ் மீடியத்துக்கான எக்கனாமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துருச்சு. கீழே எல்லா கமெண்ட்ஸ்லயும் கீழே எல்லாமே உங்களுக்கு ஸ்லாடா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, எல்லாத்தையும் பாத்துக்கோ. எல்லா 5 மார்க் கொஸ்டினும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம தயவு செய்து எல்லா கொஸ்டினும் படிச்சேன்னா நீ எக்கனாமிக்ஸ்ல செட்டம் எடுக்கிறது யாராலையும் தடுக்கவே முடியாது. இன்னும் ஜஸ்ட் 40 டேஸ் மட்டுமே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாத, கிடைக்கிற நாட்கள் நல்லா பயன்படுத்தி படிச்சேன்னா இந்த 40 நாள் படிச்சா கூட ஒரு நாள் ஈஸியா 600 அவுட் ஆஃப் 600 அந்த டார்கெட் 12th ரீச் பண்ண முடியும். தயவு செய்து நேரத்தை வீணாக்காத, காலம் போன்றது. ஓகேவா, உங்களுடைய கடமையை கண் போல செஞ்சீங்கன்னா நீங்க நல்ல மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். தயவு செய்து மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.